நேற்று இரவு பிபிசி தமிழ் செய்தி அறிக்கையில் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு செய்தி கேட்டேன். அது என்ன செய்தி என்றால், பாகிஸ்தான் நாட்டில் ஒரு கிராமத்தில் எல்லோருமே யூடியூபராக மாறியிருக்கிறார்கள். மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லோரும் வெவ்வேறு இடத்தில் வேலை பார்த்தார்கள். ஆனால் அந்த வருமானத்தை விட அதிகமாக சம்பாதிக்க முடியும் என்று அந்த கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லோருமே யூடியூபில் அவர்கள் பார்ப்பதையெல்லாம் பதிவிட்டுள்ளார்கள். ஒவ்வொருத்தருமே 1,00,000 நம்முடைய பணத்திற்கு மேல் மாதம் சம்பாதிக்கிறார்கள். ஒரு கிராமத்து மக்கள் அனைவருமே. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்! யூடியூப் இருந்தால் பலரும் பதிவிடுகிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் நாட்டில்தான் அதிக வருமானத்தை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் யூடியூப் மூலம் என்று இந்த செய்தி கவர்ச்சிகரமாகத்தான் இருக்கிறது. நானும் வீடியோக்களை எடுத்து போடுகிறேன் யூடியூபில். என்னை போன்ற பலரும் செய்கிறார்கள். அவர்களெல்லாம் எந்த அளவிற்கு பணத்தை சம்பாதித்து பெற்றார்களோ என்பது சந்தேகம்தான். ஆனால் இந்த செய்தி எனக்கு அதிர்ச்சியூட்டும் ஒரு ஆனந்தமான செய்தியாக இருக்கிறது. எனவே யூடியூப் என்பது ஒரு டிஜிட்டல் மீடியா தான். ஒரு கேமரா இருந்தால் போதும், எந்த கேமரா இருந்தாலும் போதும், ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். எதையாவது நாம் பார்த்து அதை வீடியோவாக எடுத்து அதை நாம் யூடியூபில் பதிவிடலாம். அதற்கு சன்மானமும் நமக்கு யூடியூப் தருகிறது. அதற்கென்று சில கண்டிஷன்கள் இருக்கிறது. அந்த கண்டிஷன்களை யார் சரியாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஊதியமாக யூடியூப் தருகிறது. அதுதான் அந்த செய்தி. பலர் அப்படி சம்பாதிக்கிறார்கள். இதையே அவர்கள் தொழிலாக வைத்துள்ளார்கள். பல நாடுகளுக்கு செல்கிறார்கள், பல இடங்களை படம் எடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் பதிவிடுகிறார்கள். எத்தனையோ 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 எல்லோருமே டிஜிட்டல் மீடியா தான். அதை சேர்த்து கொள்ளலாம், அழித்து விடலாம். அதனால்தான் அப்படி அது இருக்கிறது. எனவே நண்பர்களே, நீங்கள் பார்ப்பதையெல்லாம் நீங்கள் படம் எடுங்கள், பலருக்கு பகிருங்கள், அதை யூடியூபில் பதிவிடுங்கள். அதன் மூலம் உங்களுடைய எதிர்காலத்திலும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன்.